ஷோ பத்தின ஒப்பீனியன் என்ன? இன்னைக்கு ஷோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் பாத்தியா? நீ லைவ் பாத்தியா? நீ 1 ஹவர் ஒழுங்கா பார்க்க மாட்டேன், லைவ் எப்படி பார்ப்ப அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கலாம். நம்மளை பார்த்து நானும் சேர்த்துக்கிறேன். ஆனா நீ நானும் வந்து 1 ஹவர் ஷோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்ற அந்த உற்சாகத்தோட சொல். இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? கொஞ்சம் 1 ஹவர் பார்த்தேன் சார். பட் சாரி, கொஞ்சம் லைவ் பார்த்தேன் சார். உண்மையை சொல்றேன் சார். இல்ல சார் நான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கூட கிவ் அப் பண்ணிட்டு அது தோத்துட்டோம், அதை கூட பார்க்காம நான் பிக் பாஸ் பார்த்தேன். பட் அதான் சார், ஒண்ணும் இல்ல, லைவ் பார்க்க கூடாதுன்னு இல்ல சார், இந்த சீசன் பார்க்க முடியல சார். அதுதான் நான் அந்த கமெண்ட்ஸ்ல கேக்குறேன். நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சொல்லிக்கிறது, அதாவது லைவ் வந்து பார்க்க கூடாதுன்னு கிடையாது மக்களே. இந்த சீசன் லைவ் மாவீரர்ல சிவகார்த்திக் கேட்ட மாதிரி நீ பாப்பியா இந்த சீசனை, அந்த மாதிரி மக்களை பார்த்து நான் கேட்கறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஆரம்பத்துல ட்ரை கொடுத்தேன், இன்னைக்கு கூட கொஞ்சம் பார்த்தேன். பட் சண்டே தவிர வேற எதுவும் இல்லை. ஓகே. ஸோ அந்த 1 ஹவர் எபிசோட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கேரக்டர் கொடுக்குறாரு. வேற எது கொடுத்தாலும் பண்ணாதவங்க கூட இந்த கேரக்டரா பிளே பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. இப்ப நேசமணியா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு இத்தனை வருஷம் சீசன்ல நம்ம பார்த்ததுல. பட் ஈஸியா அந்த கேரக்டரை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு வச்சு ஒரு கிழிச்சு மூஞ்சில துப்பி எல்லாம் பண்ணாரு பிக் பாஸே. அவர் அவ்வளவு சொல்லியும் போய் அழுது எல்லாம் பண்ணாங்க. பட் திருப்பியும் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பண்றாங்க. சோ இந்த பிக் பாஸே இறங்கி பண்ணாலும் இவங்க கண்டென்ட்டுக்குள்ள போக மாட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு, இவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் பயங்கரமா இருக்கு. ஒருத்தரும் இன்னொருத்தரை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. சோ இவங்களுக்குள்ள சண்டை வர்றது ஓகே, பட் அதை சால்வ் பண்றதுக்கு இவங்க யாருக்குமே தெரியாது. குரூப்பிசம் எல்லாமே இருக்கிறதால கண்டென்ட் இந்த சீசன்ல சத்தியமா வராது. சோ இப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு இதான் பட்டுது. அதாவது ஷோ வந்து இன்னைக்கு ஷோ ஆக்சுவலா லைவ் பிட்ஸ் அண்ட் பீசஸா ட்விட்டர், இன்ஸ்டா அதெல்லாம் வந்து ட்ரிம்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸா நிறைய பார்த்தேன். சரியா? இப்ப என்னன்னா ஒரு பெரிய விஷயம், ரீல்ஸ்லயும் முக்கியமான தருணங்களாக பேசப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஷார்ப்பா ஒரு சில பேருக்காக, ஒரு சில பேரோட ப்ரொஜெக்ஷனுக்காக அது ரொம்ப வெல் ட்ரிம்ட் அண்ட் வெல் பிளான்ட் எடிட்டட் வீடியோவா இருந்தது இந்த இது. ஏன்னா அதோட டீடைலிங் இருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் வேற ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு 1 ஹவர் வீடியோவுடைய எடிட் மோட் எப்படி இருக்கும்னா பெர்செப்ஷனாவே வேற மாதிரி இருக்கு. நான் அதனாலதான் நான் அந்த ஆங்கிள் கேட்டேன், நீ உனக்கு இந்த இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. இன்னொன்னு, எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, இந்த ஷோல இந்த கண்டஸ்டன்ஸ பிக் பாஸ் வந்து கழுவி ஊத்துற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு அவர் ரொம்ப யூ டிசோன் மீ பிளா 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 பிளா, அதாவது நீங்க யாருமே கேரக்டர்ல இருக்கிறதே இல்லை, அந்த கேரக்டருக்குள்ள அதாவது இதுல இருந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி வெளில போயிடுறீங்க, உங்க யாரும் வந்து இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன். அதாவது எப்படின்னா, மைக்கு மறைச்சு பார்வும் கமருதினம் பேசுறது, எனக்கு என்ன கண்ணு இல்லையா, இல்லை என்ன பார்த்தா பைத்தியக்காரனா இருக்கா, அப்படிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எடிட்டர்ல வரல. சரியா? ஆனா ஓவராலா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, தொடர்ந்து இந்த பீப்புள் சரியில்லை, இவங்க வந்து சரியா விளையாடல, இவங்களுக்கு வந்து கேரக்டர்ல இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றாருல. ஆக்சுவலா இந்த ஷோவை ஒரு குழு தேர்ந்தெடுத்துச்சுல, இவங்கதான் பீப்புள், அது தப்பா போச்சுன்னு இவங்களை நம்ம திட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் உள்ள அனுப்புனாங்களா இப்ப ஆதரவு வரைக்கும். இந்த ஷோல தொடர்ந்து தப்பு பண்றது, இந்த ஷோக்குள்ள கிடைச்ச வாய்ப்புல வராதவங்க, அதாவது அவங்க ஒரு தயிர் சாதத்துக்கு 16 டைப் ஊறுகாவை கொண்டு வந்து இவங்க போதைக்கு சாப்பிட்றதுனாலதான் ஊறுகாய் ஒண்ணு அதோட பிளேவரை தான் தருது. நீங்க ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது இவங்க கிட்ட. ஆனா இவங்களை ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கையில நீங்க தானே உள்ள விட்டீங்க. நீங்க என்னங்க கட்சியில வச்சு, அதாவது நிறைய தவற ஆரம்பிக்கிற போது அதை போக விட்டு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கத்தின்னா பிரயோஜனம். ஏன்னா இவங்க யாருக்குமே பிகினிங் வீக்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கான கிரவுண்டை வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்ண விட்டீங்க. அதான் ஃபர்ஸ்ட் வீக். அந்த வீக்ல சொல்லிருக்கணும், இல்ல திவாகர்ல இருந்து எல்லாருமே ஹேவேரா போகுது, பார்வதி வந்து சிங்கிள் ஹேண்டடா ஷோவை வந்து திறமையில, உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒண்ணு வேணும்னு இவங்களை விட்டு 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 இப்ப திருந்திடுவாங்க, அப்ப திருந்திடுவாங்க, இப்ப பண்ணிடலாம். இன்னைக்கு திடீர்னு வந்து இவங்களை எல்லாரையும் போட்டு வச்சு காய்ச்சுனா கம்ருல் எல்லாம் அன்னைக்கு செருப்பால் அடிச்சிருக்கணும், இன்னைக்கு செருப்புல அடிச்சிடணும்.
இன்னைக்கெல்லாம் எனக்கு ஷோல பார்க்கும்போது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இது விஜய் டிவி அவர்களுக்கு நேரடி கண்டனம். நீங்க கம்ருதீனை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்க? கம்ருதீனை ஒரு ரெட் கார்டு கொடுங்க. பிக் பாஸ் எல்லாம் பேச விட்டு சீனை காமிக்காதீங்க. விஜய் சேதுபதி சட்டையை கழட்டி போற சீனும் வேணாம். இந்த ஷோல திவாகர எதுக்காக அந்த பர்டிகுலர் வீக்ல திவாகர ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இந்த வாரத்துல ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கம்ருதீனுக்கு கொடுங்க. என்னன்னா, நீ நல்லா விளையாடுற, அதாவது இந்த அந்த பையனுடைய அறிவை செருப்புல தான் அடிக்கணும், வேற எதுலயும் அடிக்கவே கூடாது. ரொம்ப எரிச்சலா இருந்தது என்னன்னா, சகட்டமேனிக்கு இந்த ஷோல ஒரு பிராக்டிஸ் அவன் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ பெண்கள் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மாதிரியே பேச. அது என்னங்க, இவனால கொஞ்சம் பேசும் போதெல்லாம் பெண்கள் கிட்ட எப்படி கரெக்டா பேசணும்னு தெரியுது. ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசும்போது பெண்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. அவன் மேல நியாயம் இருக்கு, அநியாயம் இருக்கு, அதெல்லாம் தள்ளி வைப்போம். ஒரு சபையில எப்படி பேசணும்னு தெரிய வேணாம், ஒரு ஷோல எப்படி பேசணும், இவன் எப்படி டிவில மீடியால சீரியல்ல மட்டும் எப்படி கண்ட்ரோல்டு ஃபைன் டியூன்ல வச்சிருக்காங்களா இவனை? இல்ல அவன் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எனக்கு எங்க காண்டா, ஒருத்தன் எவ்வளவு கான்பிடென்ட் இருந்ததுன்னா இந்த ஷோல எல்லாரையும் சகட்ட பாரு பேசும் பொழுது வரை எரிச்சலான இரிட்டேஷன் இருக்குல்ல. நம்ம அவ அடிப்படும் போது எத்தனை பேருக்கு அதெல்லாம் வாங்கினாலும் பரவாயில்ல சொல்ற. ஆனா அந்த பொண்ணு மேல இவ்வளவு இல்ல. ஆக்சுவலா இன்னொரு அதாவது 3 பேரோட வர்ஸ்ட் ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு. பார்வதியோட மட்டமான ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு, கமருதோட கன்றாவி ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு, அரோராவுடைய அந்த கெமிலியன் பிஹேவியரும் பார்த்தாச்சு. ஒரு செகண்ட் வேணானோனா அவனுக்கே பச்சை குத்துறாபர். இதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்க கூடாது, வாய் விட அப்படியே விட்டுறணும் அப்படின்னு இவன் போன வாரம் சொல்றான். எனக்காக ஒரு ஆள் வெளில கொடுத்துட கூடாதுன்னு அழுது நின்னது அப்படின்னு. எல்லாமே ஃபேக் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாண்டிங் பீப்புள் கிட்ட இருந்து என்ன விதமான கெஸ்டர் ஆஃப் ஒரு பிஹேவியர் எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஷோல எவ்வளவு ஒருத்தனுக்கு பிஹேவ் பண்ண தெரியலையோ, நீங்க அவனை அப்படியே அந்த பர்டிகுலர் வீக்லயே வருத்தெடுத்ததோ இல்ல அவனை வச்சு காமெடி பண்ணதெல்லாம் விட்டு அவனுக்கு அள்ளு விடுற மாதிரி அவனை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க. ரெட் கார்டை எதுக்கு கொடுக்கணும்னா, யாருக்காகவும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், உனக்கு ஒரு வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் அங்க நாக்கு ரொம்ப அடக்கிக்கோ. ஒரு அளவு மீறி எந்த இடத்துலயும் இந்த மாதிரியான திமிர் பேச்சு வரவே கூடாது. எப்படின்னா, நீ உனக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அது நாகரிகத்தோட தான் சொல்லணும். வாடி போடி அது இதுன்னு நீ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேம் ஷோல போய் பண்ணாத. உன்னுடைய கருத்தோ விமர்சனத்திலயோ கூட நீ ஏதோ ஒண்ணுத்துல ஏதோ ஆங்ஸைட்டில பேசுற அப்படின்னா அது வேற. நீ தானே விளையாடுற. கேஸ் உன் மேலேயும் இல்ல, பிராது உனக்காகவும் இல்ல. ரம்யா தெளிவாதான் சொல்றா. அவ கூட பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு இவன் மெதுவாதான் ஆரம்பிச்சான், உட்காரு இது எதுக்கு பெருசாக்குறேன்னு. ஆனா அவனுக்கு என்னன்னா ஒரு மேல் ஷாவனிஸ்டோடைய அப்சல்யூட் எக்ஸாம்பிளா இருக்கான் அவன்.